அன்பார்ந்த நண்பர்களே, உழைக்கும் மக்களே, இன்னைக்கு ஈரான் போர் ஒரு மனித குலத்திற்கு எதிரான போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். இந்த போர் என்பது நமது வீட்டு சமையல் அறையும் இன்றைக்கு பாதித்திருக்கிறது. அது மெல்ல மெல்ல கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பையும் சுரண்ட காத்திருக்கிறது. பலரை படுகொலை தள்ள காத்திருக்கிறது என்பது பலரும் அறியாத விஷயம். இது உழைக்கிற மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அநீதியான போர். அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்று சொல்லி உற்பத்தி செய்கிற என்கிற காரணத்தை காட்டி நடத்துகிற இந்த போர் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற பலாயிரம் லட்சக்கணக்கான உழைக்கிற மக்களை கொன்றொழிக்கிற வேலையிலே இறங்கியிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதற்கு துணையாக நிற்கிறது இந்தியா என்பதுதான் மிகப்பெரிய சாபகேடு. உங்களுக்கு தெரியும், இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஹர்முஸ் நீர்முனைகள், அந்த நீரிணை பகுதிகள் முழுவதுமாக மூடப்பட்டு உலகின் பெரும்பகுதிக்கு செல்லக்கூடிய கச்சா பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் செல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பை விளைவித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக இந்தியா போன்ற இடங்களுக்கு வர வேண்டிய பொருட்களும் வராமல் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் கிடைக்காதோ என்று மக்கள் வேகமாக போடுவதும், அங்கே தட்டுப்பாடு உருவாகியிருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். சென்னை போன்ற நகரங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டல்கள் மூடி இருக்கிறது. பெரும் நகரங்களில் ஆயிரக்கணக்கான ஓட்டல்கள் மூடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அதே போல் டீ கடைகள் கூட வருங்காலத்தில் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நிலைமையில் இன்றைக்கு கேஸ் இருப்பது எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இன்றைக்கி கூட அதிகாரிகள்லாம் பேசுகிற பொழுது, இல்லை யாரும் அச்சப்பட வேண்டாம், எல்லாமே எல்லா பொருளும் கிடைக்கும், இன்றைக்கி தட்டுப்பாடு ஏற்படுகிற வகையில் இல்லை, கையிருப்பு இருக்கிறது, அச்சப்பட வேண்டாம் என்று அதிகாரிகள் சொன்னால் கூட நேரிலே களத்திலே சென்று இன்று நான் நேரிலே போய் பார்த்தேன். கேஸ் பதிவு செய்கிற ஏஜென்சிகளிலே மக்கள் கூட்டம் இருக்கிறது, பதிவு செய்ய முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்பதெல்லாம் தெரியல. இப்போ ஹோட்டல்கள் மூடனெல்லாம் கேஸ் கிடைக்கலன்றதுக்காக மூடனதான். இப்படிப்பட்ட பாதிப்புகள் நம் வீட்டு வரை வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த போருக்கு நமக்கும் தொடர்பில்லை என்று ஒதுங்கிவிட முடியாது. இது பல வடிவுகளிலே நம்மை பாதிக்க காத்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய 1 கோடி பேர் வளைகுடா நாடுகளிலே மக்கள் கூலி வேலைக்கு செய்து அங்கே சென்று வேலைக்கு சென்று அந்த பணத்தை வாங்கி இந்தியாவுக்கு அனுப்பி ஆண்டுக்கு 50,000 கோடி அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கிறார்கள் இந்திய அரசு. அப்படி இந்திய அரசுக்கு ஈட்டி கொடுக்குற அந்நிய செலாவணி தான் ஒரிஜினலான அந்நிய செலாவணி. இப்படி இப்படி பலாயிரம் மக்கள், கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. அவர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்திவிட்டால் இங்கே கட்டுமானம் பாதிக்கும், வணிகம் பாதிக்கும், கல்வி பாதிக்கும், வேலைகள் பாதிக்கும், பல துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பற்றி மோடி அரசு ஒரு கணம் கூட சிந்திப்பது போல் தெரியவில்லை. ஏன் சிந்திப்பது போல தெரியலன்னு சொல்றேன்னா, இந்த போர் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வர்றாரு. இஸ்ரேலுக்கு போய் அங்கே ஒரு 17 ஒப்பந்தங்களை போட்டார் மோடி. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அதானிக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள். விண்வெளியிலிருந்து, இயற்கையிலிருந்து, ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலிருந்து, ஆயுத பொருட்களை உற்பத்தி செய்வதிலிருந்து அனைத்தும் அதானிக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்களாக வெளியே தெரிகிறது. அப்போ முதலாளியினுடைய நலனுக்காக இவர்கள் ஒப்பந்தம் போடுகிறார்களே அன்றி மக்களை பாதுகாக்கிற வேலையிலே அரசு இறங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி கொரோனா காலங்களில் என்ன செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். கையை தட்டுங்கன்னு சொன்னார். எல்லாரும் நம்ம ஆளுங்க கேனத்தனமாக கையை தட்டின்னு உட்காந்துக்கும் போது பலாயிரம் பேர் செத்து போனாங்க. உணவு கிடைக்காம செத்து போனாங்க, மருத்துவம் கிடைக்காம செத்து போனாங்க. இதெல்லாம் மூடி மறைத்தார்களே ஒழிய மக்களை பாதுகாக்கவில்லை. இப்போ இந்த போர்னால பலாயிரம் மக்கள் பணவீக்கம் ஏற்பட்டு வணிகம் இழந்து ஓட்டல் கடைகள் மூடப்பட்டு தொழில் செய்ய முடியாமல், எண்ணெய் கிடைக்காமல், வர்த்தகம் இல்லாமல், ஏற்றுமதி இல்லாமல் தொழிலாளிகள் வீதியிலே வீசப்படுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருப்பூரில் சாயப்பட்டறைகள் தொழிலுக்கு சாயம் சேரலை. அதே போல் சேலத்தில் தேங்காய் நார்கள் மூலமாக செய்யக்கூடிய கயிறுகள் ஏற்றுமதி இல்லாமல் தேக்கத்தில் இருக்குது. உரத்தட்டுப்பாடு தமிழகத்தில் உருவாகிருக்குது. இந்தியா முழுவதும் உரத்தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல் ஏற்றுமதி செய்ய முடியாமல் பல பொருட்கள் துறைமுகங்களில் தேங்கி கிடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழிலாளிகள் வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும், பணவீக்கம் ஏற்படும்,
பணவீக்கத்தினால் பொருள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதனால் மக்கள் கொத்து கொத்தாக மடிகிற ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மோடி அமைதியாக வாய் மூடி காத்திருக்கிறார். யாருக்காக? அமெரிக்கா அடுத்து என்ன சொல்லுமோ அதை செய்வதற்காக காத்திருக்கிறார். மோடி செய்கிற ஒவ்வொரு வேலையும் அமெரிக்காவுடைய நலன்களிலிருந்து தொடங்கக்கூடிய வேலையாக இன்னைக்கு யதார்த்தமாக இருக்குது. அப்போ அமெரிக்காவுடைய நலனிலிருந்து இவர்கள் பார்க்கிறார்களே தவிர, முதலாளிகளுக்காக இவர்கள் வேலை செய்கிறார்களே தவிர, மக்களுடைய நலனை பற்றி இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு துளியும் இல்லை. அதுதான் இன்னைக்கு இந்த போரில் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே எல்லா பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாடு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பயன்படுத்தி இந்த போரை நிறுத்துவதற்கு போராடுவதா அல்லது இந்த போரை நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பதா? இந்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது இந்த போரை நடத்துவதற்கு. அமெரிக்காவுக்கு இளைய பங்காளியாக வேலை செய்யுது. இப்படி இளைய பங்காளியை வேலை செஞ்சுட்டு யாரு நலனை பாதுகாக்க போகிறார்? 500 பில்லியன் டாலர்களை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு அந்த பொருளை இறக்கி முதலாளிகள் இந்தியாவில் சந்தை பார்த்து விற்பனை செய்து கொள்ளையடிப்பதற்கு இங்க இருக்கிற பல கோடி மக்களை பலி கொடுக்க துணிந்து விட்டார்கள் இந்திய அரசு என்பதுதான் இதுல தெரியுது. அப்ப இதை நாம் எதிர்த்து முறியடிக்கவில்லை என்று சொன்னால் 90களிலே ஏற்பட்ட வளைகுடா போரிலே மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். அப்ப என்ன ஒப்பந்தம் போட்டார்கள் என்றால், தனியார்மய தாராளமய கொள்கைகளை இந்த பாதிப்பிலிருந்து ஐஎம்எஃப் கிட்ட போய் கையேந்தி இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை பணிந்து போய் நாட்டை எழுதி கொடுத்தார்கள். தனியார்மயம் தாராளமயம் உலகமய கொள்கைகள் உருவானது. இன்னைக்கு அதே போன்ற அந்த கொள்கையை தீவிரப்படுத்த சூழ்நிலையில இந்த நிலை மீண்டும் மீண்டும் போர் தொடர்ந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உழைக்கிற மக்கள் சந்திப்பார்கள். அதன் மூலம் பேர் இழப்பை, சொல்லனா துயரத்தை, விலைவாசி உயர்விலிருந்து, வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து, எந்த துறைகளும் இயங்காமல், எந்த ஆலைகளும் இயங்காமல், எந்த தொழிலும் நடக்காமல் மிகப்பெரிய பாதிப்பிற்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்பட்டால் என்ன நடக்கும்? கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிவார்கள். இதை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு எல்லளவும் அவர்களுக்கு இதை பற்றி இந்த பாதிப்பை பற்றி உணர்ந்தோ அல்லது அதற்கு தடுப்பதற்கான வழியோ செய்யாமல் நேரடியாக அமெரிக்காவை ஆதரிப்பது, முதலாளிகளின் நலனுக்காக ஒப்பந்தம் போடுவது, இது இந்த கொடும் செயல் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை இங்கிருந்து தயாரித்து கொடுப்பது, இதுதான் ஒப்பந்தம் போடுது அரசு. காசாவிலே கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிகிற பொழுது இஸ்ரேலுக்கு இந்தியாவில் இருந்து ஆயுதம் போனது, அங்கிருந்து தளவாட பொருட்கள் போனதில்லை என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் நோக்கி தள்ளுகிறார்கள். அதனால தான் ஈரான் கப்பலை அடிப்பதற்கு உதவியதாக பலரும் செய்திகள் சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள். ஒரு நட்பு நாடாக இருக்கிற ஒரு நாட்டை கூட எப்படி பார்ப்பது, எப்படி பராமரிப்பது, எப்படி அவர்களோடு செயலாற்றுவது என்பதை பற்றி கவலைப்படாமல் இதன் மூலமாக அதானிக்கு அம்பானிக்கு முதலாளிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? போர் வந்தாலும் அது முதலாளிகளுக்கு லாபம், அது போர் வரவில்லை என்றாலும் லாபம். அப்போ முதலாளிகளுக்கு போர் வந்தால் எவ்வளவு லாபம் ஈட்ட முடியுமோ அவ்வளவு லாபத்தை ஈட்டுவதற்காக மக்களை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் ஆட்சியாளர்கள். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பாதிப்பை உழைக்கிற மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பாக மாறும். இதை உணர்ந்து கொண்டு நாம் இன்றே இந்த போராட்டத்தை தொடங்க வேண்டும். இந்த போரை நிப்பாட்டினால் ஒழிய நாம் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான உழைக்கிற மக்களுக்கு எதிராகவும் உழைக்கிற மக்களுக்கு எதிராகவும் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையில் நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும், போராட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி.